Hi friends, welcome to Jazila channel. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் vlog பத்தா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சரியான காத்து அடிச்சிச்சு. தேங்காய் கொல்லையில கடக்கா பாப்போம். வாங்க போவோம். காற்றுல எல்லா தேங்காயும் கீழே நிறைய தேங்காய் விழுவும். இதுதான் மாமரம். இந்த வருஷம் அவ்வளோ காய்க்கல, இதுக்கப்புறம் காய்க்கும்னு நினைக்கிறேன். 1-2 மாங்காய் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மாங்காய் இருக்கும் பாருங்களேன். இதோ ஒரு மாங்காய் இருக்கா. சரி வாங்க இப்போ போய் தேங்காய் இருக்கா பார்ப்போம். இதுதான் எங்கள் வீட்டு தென்னை மரம். தேங்காய் அந்த கிடக்கு பாருங்கள். சரி எடுத்துக்கலாம் வாங்க. இவங்க தேங்காவை எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதான் எங்கள் வீட்டு குளம். தண்ணி கொஞ்சம் இல்லை, ஆனால் மீன் இருக்குது உள்ள. இப்போ பாருங்க, அந்த சைடு எய்த்தாப்பில் போனால் எங்கள் வயல் இருக்குது. ஷூ இங்கே பாருங்க, மாடுனா வந்துருக்கு. சு 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 போ. இதான் கருவேப்பிலை மரம். பறிச்சுப்போம். பறிச்சாச்சு பாருங்க. இங்கே பாருங்க, பறிச்சாச்சு. ஹலோ, இதை வீட்டுக்கு எடுத்துப்போம். டேப்பை திறந்து செடிக்குனா தண்ணி ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு மாமரத்துக்கு ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கொல்லைக்கு போயிட்டு வந்தோமா, அதனால் ரொம்ப தாகமாக இருக்குது. இப்போ நம்ம பனானா மில்க் ஷேக் குடிப்போம் வாங்க. இது செவ்வாழை பழம். இதில் நம்ம மில்க் ஷேக் போடுவோம். பாருங்க, இது ரொம்ப உடம்பு குளிர்ச்சி. இது எல்லாருமே நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் உள்ளவங்க வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான ஜீனி போட்டுக்கோங்க. பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இது நம்ம ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டு நல்லா சில்லுன்னு குடிப்போம். இந்த மில்க் ஷேக்கில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது. இது மேலே முந்திரி பருப்பு துவைக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா வெயிலுக்கு ஜெல்லுன்னு குடிக்கலாம் வாங்க. இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை இப்படியே கொடுங்க, நல்லா லச்சக்கு மச்சக்கு நல்லா குடிப்பாங்க. வெயிலுக்கு நல்லா புத்துணர்ச்சி தரும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம தட்டி கொடுக்குறாங்க உதிரி உதிரியாக. சரி, அதையே தட்டி எடுக்கட்டும். நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா பூண்டையும் இப்போ உரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சியை சுரண்டி எடுத்துக்கலாம். இது என்னன்னா ஜிப்லா கவரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அப்படியே இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இப்போ அதையும் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே கொல்லையில் பறிச்சு பார்த்துருக்கீங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மனமாக. ஃபஸ்ட்டு எல்லோரும் டப்பாக்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் டப்பாவில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா அப்பப்போ எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாமியர். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மணி 3 ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ நான் குளிச்சுட்டு ஃபித்ரா காசு கொடுத்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே வரேன். இந்த வீடியோ நாளைக்கு தான் அப்லோட் ஆகும்.
சரி இப்போ நான் குளிக்க போயிட்டேன். பாய். வடமாவை அரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக சாப் ஆகிடுச்சு. வடைக்கு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் கொட்டிக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துக்குவோம். அதில் இஞ்சி சாப் பண்ணிட்டேன். வடைக்கு இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் இஞ்சி எப்படி இது என்னென்ன அர்த்தம்? புண்ணாக்கு. கருவேப்பிலையும் சாப் பண்ணியாச்சு. இதையும் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரம்ஜான். காலையில் நாங்கள் வடை சுட்டுருக்கோம். வடை சுட்டாச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ குளிச்சுட்டு நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் 12th வந்து சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அடுத்தது எங்கள் அத்தை வந்து பெருநாள் காசு தான் தந்துட்டாங்க. உங்கள் வீட்டில் தந்தாங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ தான் நான் எடுக்க போகிறேன். அதையும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுவும் இல்லாமல் எங்கள் சின்னம்மா வீட்டுக்குன்னா போயிட்டு சலான்னு சொல்லிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் எல்லாம் நம்மளே வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. லாக்டவுன் வேறு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இப்போ மத்தியானம் லஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணி இல்லை, ரம்ஜானே இல்லை யார் வீட்லேயும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு லைஃப் தான். எல்லாம் அதில் நல்லா வாழுங்க. நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு மறுநாள் ஆகிடுச்சு. நல்லா அசந்து தூங்குறாப்புல. இவர் தான் நம்ம பிரியாணி போட்டு எல்லா வேலையும் பார்த்த மாதிரி தூங்குறாப்புல. அந்த அளவுக்கு ஆட்டம் விளையாட்டு. சரி, இந்த பிரியாணிலாம் ஏன் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பிரியாணி இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. வாங்க எழுப்பலாம். டேய் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.